ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், சுக்கிர பவனின் ஆட்சி வீடு. கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 4 பாதங்கள், மிருகசிரிசம் 1, 2 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். ரிஷபராசிக்கு நிறைய வீடியோ போடுறோம், தொடர்ந்து பார்க்குறீங்க. ரிஷபராசிக்கு இப்போதைக்கு கிரக நிலைகள் எடுத்துக்கிட்டோம்னா, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார் 30ஆம் தேதி வரைக்கும். அதுக்கடுத்து 4ஆம் இடத்துக்கு போயிடுவார் 30ஆம் தேதிக்கு மேலே. 30/7/2024 நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அங்கே புதன் கூட போய் சேருவார். ஸோ 30ஆம் தேதிக்கு மேலே அளப்பிரிய பலன் 4ஆம் இடத்துல நடக்கு. உங்களுக்கு சுகஸ்தானம் வலுப்படுது. 2, 5 கூடையவனும் 1, 6 கூடையவனும் 4ஆம் இடத்துல சந்திக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லட்சுமி நாராயண யோகம் கிடைக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, மிகச்சிறப்பு. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்குது. சரியா, நல்ல தைரியமாக இருப்பீங்க. 3ஆம் இடத்துக்கு சூரியன் ஒரு தைரியம், வீரியம், காரியம், ஒரு ஏக்கத்தை கொடுக்குறாரு. நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு, முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. அரசு தொடர்பான வேலைகளில் நல்லாயிருக்கும். அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, உர வேலை, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். HR டிபார்ட்மெண்ட் முடித்து அதில் மேனேஜராக இருக்கிறவங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் போர்டில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா, ராசியிலே செவ்வாய் குரு இருக்கிறாங்க. குருமங்கள யோகம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 7, 12 கூடையவன் ராசியில் குருமங்கள யோகத்தில் இருக்குது. கூடுதல் சிறப்பு தான். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. மனைவியை கூட்டிகிட்டு ஒரு 4-5 இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. சந்தோஷமான இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. நல்ல ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதல் தான் கொடுக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற 11ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரு. புதன் பார்வையில் இருக்கிறாரு. ஸோ ராசிக்கு 10, 11 கூடையவன் புதன் பார்வையில் இருக்கிறனால தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலை நல்லா சாதிப்பீங்க. தொழில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சப்கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறவங்க, ஆளுகளை வச்சு வேலை பார்க்குறவங்க, லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, கூலி தொழில் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நிலப்பலம் வச்சுருக்கிறவங்க, விவசாய வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி ஒரு விவசாய கிரகம் அல்லவா, அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. வக்ரமானாலுமே புதன் பார்வைக்கு வருது, கூடுதல் சிறப்பு தான். கழிவு பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் ரிஷபராசியில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக், இரும்பு, ஈயம், பழைய பொருட்கள், அதுபோக கார்ப்பரேஷன் ஒர்க்கு, பஞ்சாயத்து போர்டு ஒர்க்கு, வேறு நீச திரவியங்கள், இந்த ஃபெனாயில், டெட்டாயில், கிருஷ்ணாயில், மதுபானம் கூட சொல்லிக்கலாம். இதெல்லாம் சனிபகவானுடைய இதில் தான் வரும். அது மனிதன் குடிக்க முடியாத திரவங்கள். ஆனால் அது மனித வாழ்க்கைக்கு பயன்படும், சுத்தம் செய்கிறதுக்கு பயன்படும். ஆனால் மதுபானம் உடல் நலத்தை கேடு. இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட பாரு, ஒயின் ஷாப்பில், மது தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கும் வேலையில் இப்போ ஒரு நல்ல விதமாக இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு சனிபவன் சாரம் தான் எடுத்திருக்கிறாரு. ராஜயோகாதிபதி சாரம் எடுத்திருக்கிறதுனால லாபம் சிறப்பாக இருக்கும். சரியா, மூத்த சகோதரிகிட்ட உறவு முறை சரியில்லாமல் இருந்தாலுமே உங்களுக்கு தொழில் நல்ல ஒரு லாபம் இருக்கும், ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த அமைப்பில் தான் இப்போ கிரக நிலைகள் உங்கள் ராசியை சுற்றி போயிட்டு இருக்குது. ராசிக்கு 3 கூடிய சந்திரன் இப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது தொழிலில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. 25/7/2024. ரிஷப ராசிக்கு அப்பப்போ வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் என்ன சார் அப்படின்னா, இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு ஒரு கிரக தோஷ நிவர்த்தியாக சொல்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக அந்த ராகு தோஷம், கேது தோஷம் இருக்கும். ராசிக்கோ லக்கணத்துக்கோ 2, 7, 8ஆம் இடத்துல அந்த கிரகங்கள் இருந்தால் தோஷம் இருக்கும். அதுபோல் லக்கண ரீதியாக நீங்கள் பிறந்த லக்கணம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் இப்போ ரிஷபராசியில் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கலாம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கலாம், கன்னி லக்கணம், மீன லக்கணம், ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கலாம். அந்த லக்கண ரீதியாக, ஏன்னா லக்கணம் தான் மெயின், உயிர், ஆத்மா, ஜீவன். ராசிங்கிறது மனம், உடல், ரெண்டும் ஒன்று தான். ஒரு மனிதனுக்கு எப்படி நம்ம உயிர் உள்ளே இருக்குது, மனசுக்குள்ளே 1008 எண்ணங்கள் இருக்குது, ஆனால் வெளியே தெரியாது. ஆனால் அந்த நினைப்போடு தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் உடல் வெளியே தெரியுது, உடல் உறுப்புகள் வெளியே தெரியுது. அதுதான் ராசி. ஸோ உடலும் உயிரும் ஒன்றிய தான் ஒரு ஜீவன், ஒரு உயிர், ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின்படி பார்த்தோம்னா உங்கள் லக்கண ரீதியாக 2, 4, 7, 8, 12 பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. பாவகிரகங்கள்லாம் என்ன? சனி பகவான், செவ்வாய், ராகு, கேது, சூரியன், இவங்களாம் இருக்கக்கூடாது. சூரியன் ஒரு அரை பக்கம் நல்லது செய்வார், அரை பக்கம் கெடுதல் செய்வார். ஸோ சூரியனை கூட பெருசாக எடுத்துக்க வேண்டாம். மற்ற 4 கிரகங்கள் எடுத்துக்கலாம். சனி, செவ்வாய், ராகு, கேது, இவங்களாம் இருக்கக்கூடாது. அதுபோக அமாவாசை சந்திரனும் இருக்கக்கூடாது. அமாவாசை சந்திரன் முழு பாவர். அமாவாசை சந்திரன் முழு பாவர், அவரும் இருக்கக்கூடாது. ரைட் நேயர்களே, இப்படி இருக்கிறாங்க சார், எனக்கு என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு சில பரிகாரம் வழிபாட சொல்கிறேன். இது ஒரு முக்கியமான வீடியோ. வாழ்நாள் முழுக்க இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஜனன ஜாதகத்தில்
பாவகிரகங்கள் இருக்க தான் செய்யும். அந்த முக்கியமான இடத்துல 2, 4, 7, 8, 12. 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம், உங்கள் வருமானத்தை குறிக்கிற ஸ்தானம், குடும்பத்தில் உள்ள உறவை குறிக்கிற ஸ்தானம், உங்கள் பேச்சு, ஆரம்ப கல்வி, மேற்படிப்பு எல்லாத்துக்கும் அதுதான் வரும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், மேற்படிப்பு, தாய் தந்தை உறவு, வண்டி வாகனம், வீடு, நிலம், வளம், இதுக்கெல்லாம் வரும். விவசாயம், கட்டிடம், இதுக்கெல்லாம் வரும். 7ஆம் இடம் கணவன் மனை உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், ஒரு மனிதனுக்கு ஆயுள் முக்கியம். அதுபோக வெளிநாட்டு தொடர்புகள், வம்பு வழக்குகள், அவமானங்கள், அசிங்கம், கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷனை குறிக்கிற இடம். 12ஆம் இடம் அயன சேன போகம், படத்தை நிம்மதியாக தூங்குறது, கணவன் மனை உறவு நல்லா இருக்கிறது, சரியா, தாம்பத்திய உறவு, சந்தோஷம், எல்லாத்துக்குமே 12ஆம் இடம் தான். ஒரு மனிதன் கடைசியாக இயற்கை ஏறுதும் 12ஆம் இடம் தான். அதாவது வாழ்க்கையை முடித்து மோட்சமடைகிற இடமும் 12ஆம் இடம் தான். ஸோ இந்த இடங்கள் மனித வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிகச்சிறப்பை கொடுக்கின்றன. இந்த இடத்துல பாவகரங்கள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துடைய பலன்கள் முழுமையாக கிடைக்காது. பாவகிரகங்கள் அந்த பலனை தடுக்கும். இதுக்கு ஒரு தோஷத்தை நிவர்த்தி பண்ண என்ன சார் செய்யலாம் அப்படின்னம்னா, ஒரு 3 வழி இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், உங்கள் ஜாதகத்தில் விதின்னு ஒன்று இருக்குது. அதுதான் உங்கள் ஜாதக கட்டம். மதிங்கிறது என்ன, சந்திரன் ராசியை வச்சு சொல்கிறது. கதிங்கிறது தசாபுத்தி. இப்போ உங்களுக்கு தசாபுத்தி நடக்கும், குரு திசையோ சனி திசையோ நடக்கும், சரியா, இல்லைனா புதன் திசை நடக்கலாம், இல்லைனா ராக திசை நடக்கலாம். வயது குறைஞ்ச இருக்கிறவங்களுக்கு ராக திசை நடக்கும். மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு குரு திசை நடக்கும். கொஞ்சம் 50 வயசு தாண்டவங்களுக்கு சனி திசை நடக்கும். ரொம்ப வயதானவர்களுக்கு புதன் திசை நடக்கும். ஸோ இந்த தசாநாதர்களும் பாவப்பட்டாலுமே அந்த தசை நல்லா இருக்காது. புதனும் பாவத்தை கொடுப்பாரு. அவர் கேந்திராபதி தோஷத்தை கொடுப்பாரு. சரியா. இப்போ நீங்கள் ரிஷபராசி, மிதுன லக்கணம், 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் உயர்கல்வி படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வீடு மனை சரியாக அமையாது. ஏன்னா 4 கூட 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கேந்திராபதி தோஷத்தை கொடுப்பாரு. அது மாதிரி குரு உங்கள் ராசிக்கு லக்கண ரீதியாக அவர் கேந்திராபதி தோஷத்தை கொடுப்பாரு. நீங்கள் கன்னியா லக்கணம், ரிஷபராசி கன்னி லக்கணம், கன்னிக்கு 7ஆம் இடம் மீனத்தில் குரு இருந்தார்னா ஆதிபேஷத்தை கொடுப்பார். 7 கூட 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாதக கேந்திர மாரக ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதை கொடுப்பாரு. கணவன் மனை உறவு நல்லா இருக்காது, திருமண தடை இருக்கும், திருமணத்தில் நல்லபடியாக அமையாது. இதெல்லாம் இருக்குது. குருவுக்கும் இருக்குது, புதனுக்கும் இருக்குது, சுக்கிரனுக்கும் இருக்குது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல சம்மந்தப்படக்கூடாது. ஏன்னா கலசரக்காரகன் அல்லவா, அவர் கலசர ஸ்தானத்தில் இருந்தார்னா அந்த கெடுபலனை கொடுப்பாரு. ரிஷபராசி விருச்சிக லக்கணம், உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருந்தாலுமே தோஷத்தை கொடுப்பாரு. ஆட்சி பெற்று இருந்தாலுமே தோஷத்தை கொடுப்பாரு. அதுபோல் சுக்கிரன் மற்ற கிரகங்களோடு பாவக்கிரகங்களோடு இருந்தாலுமே அந்த தோஷத்தை கொடுப்பாரு 7ஆம் இடம் சம்மந்தப்படும் போது. ஸோ இப்படி சில அமைப்பில் கிரகங்கள்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 3 விதமான வழிபாடுகளை பண்ணலாம். சரியா. அது அப்படி வழிபாடு பண்ணோம்னா அந்த விதியை மாற்றலாம். நம்ம ஜனன ஜாதகத்தில் உள்ள அமைப்பை மாற்றி நல்ல வாழ்க்கையை அமையலாம், நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். முதல் வழிபாடு நவக்கிரக ஸ்தலங்களுக்கு போனோம். அது வட மாவட்டத்தில் இருக்குது. சரியா. திருச்சி தாண்டி கும்பகோணத்தை மையப்படுத்தி ஒரு 9 இடங்கள் இருக்குது. அதை நவக்கிரக ஸ்தலங்கள் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா. சூரியனுக்கு சூரிய நாயனார் கோயில் நீங்கள் போயிட்டு வரலாம். சரியா. இந்த வடக்கு பக்கம் இருக்கிறவங்க, திருச்சிக்கு வடக்கு இருக்கிறவங்க அங்கிட்டு போகலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் போகலாம். ஆனால் 2 விதமாக சொல்கிறேன் நான். சவுத் சைடில் ஒரு கோயில் சொல்கிறேன், நார்த் சைடில் ஒரு கோயில் சொல்கிறேன். அது போக ஜென்ரலாக ஒரு வழிபாடு சொல்கிறேன். வீடியோ பொறுமையாக கேளுங்க. இதில் பலன்கள் சொல்லலை, பலன்கள்னு கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் நான். அதுபோக பரிகாரத்தை தான் சொல்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். தெரியாதவர்களுக்கு இது ஒரு அருமருந்தாக இருக்கும். வாழ்நாள் முழுக்க இதை பயன்படுத்திக்கலாம். எப்போ வேணாலும் சில கிரகங்களுடைய தோசை நமக்கு வரும். கோச்சாரத்திலையும் இருக்கும், ஜனன ஜாதகத்திலையும் இருக்கும். கோச்சாரத்திலையும் ராசிக்கு இப்போ இந்த 7.5 சனி, அஷ்டம சனி வரதெல்லாம் தோஷம்தான். சரியா. சனி பகவான் தோஷத்தை கொடுப்பாரு. சரியா. அதை நீங்கள் பார்த்துக்கணும். குருவும் தோஷத்தை கொடுப்பாரு. குருவும் ராசிக்கு ஒரு மாரக கேந்திர ஸ்தானத்தில் இருந்தாலும் சில தோஷத்தை கொடுப்பாரு. ஓகே. இப்போ சூரியன் கெட்டு போயிருக்கிறார் சார் அப்படிங்கிறவங்க சூரியநாராயணர் கோயிலுக்கு போகலாம். சந்திரன் திங்களூர், செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில், புதன் திருவெண்காடு, குரு ஆலங்குடி, சுக்கிரன் கஞ்சனூர், சனி பகவான் திருநள்ளாறு, ராகு பகவான் திருநாகேஸ்வரம், கேது கீழப்பெரும்பள்ளம். இது டெல்டா மாவட்டம், திருச்சிக்கு வடக்க இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறவங்க அங்கிட்டு போகலாம். சவுத் சைடில் இருக்கிறவங்க மதுரைக்கு தெற்க இருக்கிறாங்க. மதுரைக்கு தெற்க ஒரு 10 மாவட்டம் இருக்குது. மதுரை, தூத்துக்குடி, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், விருதுநகர், கன்னியாகுமரி, இப்படி தென்காசி. சரியா. இப்படி ஒரு 10 மாவட்டத்துக்கு இருக்கிறவங்களுக்கு திருநெல்வேலியில் நவதிருப்பதி கோயில் இருக்குது. சரியா. திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி நவதிருப்பதி கோயில் இருக்குது. அங்கே போயும் நீங்கள் உங்கள் கிரக தோஷத்தை கழிச்சிக்கலாம். இந்த கோயிலெல்லாம் பெருமாள் கோயிலாக தான் இருக்கும். இப்போ நான் முதல் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்குன்னு, கும்பகோணத்தை சுற்றி இருக்குன்னு, அதெல்லாம் சிவன் கோயிலாக இருக்கும். சிவன் கோயிலில் அந்த கிரகங்களுக்கு சந்நிதி இருக்கும். இங்கே எல்லாமே பெருமாள் கோயில் தான். சூரியனுக்கு ஸ்ரீ வைகுண்டம், சந்திரனுக்கு நத்தம், செவ்வாய்க்கு திருக்கோளூர், புதனுக்கு திருப்புளியங்குடி, வியாழனுக்கு திருக்குருகூர். இது ஆழ்வார் திருநீரில் இருக்குது.
சுக்கிரனுக்கு வந்து தென் திருப்பேரை, சனி பகவானுக்கு வந்து பெருங்குளம், வேங்கடவனன் பேர் அங்கே இருக்கிற சுவாமி பேர். ராகுக்கு வந்து திருத்தொலை வில்லி, இரட்டை திருப்பதின்னு சொல்லுவாங்க. இதை கேதுக்கும் வந்து இரட்டை திருப்பதி தான். ஆனால் 2 பேருக்குமே தனித்தனி சன்னதி இருக்காங்க. ராகுக்கு இருக்கிற சுவாமி பேர் பெருமாள் பேர் சீனிவாசன், கேதுக்கு இருக்கிற பெருமாள் பேர் அரவிந்த லோசனார். ஒவ்வொரு கோயிலுமே உள்ள மூலவருக்கு ஒரு பேர் இருக்குது. சரியா, அதையும் சொல்லிடுறேன். அது சொல்கிறது கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். இப்போ சூரியனுக்கு வந்து வைகுண்டம் சொன்னேன்னா அங்கே இருக்கிற பெருமாள் பேர் வைகுண்டநாதர். சந்திரனுக்கு வந்து நத்தம், அவர் வந்து வரகுண மங்கை. செவ்வாய் திருக்கோளூர் சொன்னேன்னா வைத்தமாதிய பெருமாள், வைத்தமாதி பெருமாள். அதாவது திருக்கோளூருங்கிறது வந்து ஆழ்வார் திருநீர் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கனுக்குள்ளே போனால் எல்லாமே பக்கம்தான். புதன் திருப்புளியங்குடி பூமி பாலகர். வியாழன் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி, அந்த சுவாமி பெருமாள் பேர் வந்து ஆதிநாதர். சுக்கிரன் தென் திருப்பேரை, பெருமாள் பேர் வந்து மகர நெடுங்குளத்தார். சனி பகவான் பெருங்குளம், வேங்கடவனன் ஏற்கனவே சொல்லிட்டேன். ராகு கேதுகளுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே நேர்களே, நீங்கள் தென் சைடில் இருக்கிறவங்க இந்த பக்கம் உள்ள சாமிகளை போய் கும்பிடலாம். சரி சார், நான் எந்த பக்கம் போக முடியல, நான் வீட்டோடு தான் இருக்கிறேன், எனக்கு வேலை வெட்டி நிறையா இருக்குது, எனக்கு தொழில் ரொம்ப அதிகமாக நடக்கு, என்னால் போக முடியல, ஆனால் எனக்கு கிரக தோசை இருக்குன்னு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலே வந்து சக்கரத்தாழ்வார் படத்தை வச்சு கும்பிடலாம். சக்கரத்தாழ்வார்னு ஒரு சாமி இருக்கிறார், சுதர்சன சக்கரம், பெருமாளையில் இருக்கிற சக்கரம். அவர் வந்து கோயிலில் போயும் கும்பிடலாம். கோயிலையும் ஒரு தனி சன்னதி இருக்குது. சக்கரத்தாழ்வார் ஒரு முக்கியமான சாமிங்க. சக்கரத்தாழ்வாரை கும்பிட்டாலே நவக்கிரக தோஷம் வந்து முக்கியமாக போயிடும். சக்கரத்தாழ்வாருக்கு வந்து சுதர்சனம் சக்கரம் தான். அவருக்கு வந்து திருவாளி ஆழ்வார், திகிரி, ஹேதிராஜன், சக்கரத்தன்னல், நேமிகி தரங்கம்னு நிறைய பேர் இருக்குது. சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி வந்து நரசிம்மர் இருப்பார். அவர் இப்போ நீங்கள் சக்கரத்தாழ்வார் சன்னையில் போய் கும்பிட்டிங்கன்னா அவர் பின்னாடி நரசிம்மர் இருப்பார். நரசிம்மர் வந்து உடனே காக்க வருவார். ஏன்னா அவர் வந்து அவதாரத்தில் வந்து அந்த அவதாரத்தில் தசாவதாரத்தில் 5வது அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். பிறலாதனை காக்கிறதுக்கு பெருமாள் வருவார். அவசர கதியில் வருவார், அந்த தூணிலேருந்து வெளியே வருவார். அதனால் அவர் வந்து எந்த தாய் வயிற்றுலையும் பிறக்கலை, கருட வாகனத்துலேயும் வரல. அதனால் அவசர கதியில் வந்ததுனால பெருமாள் கூப்பிட்டோன்னே வர்ற பெருமாள் வந்து நரசிம்ம பெருமாள் தான். அந்த நரசிம்மர் தான். அந்த நரசிம்மருக்கு வந்து 4 கிழமை கிடையாது, எப்போ கூப்பிட்டாலும் வருவார். அதனால தான் சக்கரத்தாழ்வாரை கும்பிடுறோம். அந்த சக்கரத்தாழ்வாரை கும்பிட்றதுனால நவக்கிரக தோஷங்கள்லாம் உடனே தீர்ந்து போயிடும். அந்த நவக்கிரக தோஷம் தீர்றதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் அவரை கும்பிடலாம். என்னைக்கு கும்பிடலாம் சார் அப்படின்னா, வியாழக்கிழமை சனிக்கிழமை கும்பிடலாம். இல்லைன்னா ஒவ்வொரு மாதம் வருகிற சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம். ஏன்னா சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு தான் சக்கரத்தாழ்வார் வந்து அவதரித்தார். ஆனி மாதம் சித்திரை வந்து மிகச்சிறப்பு. ஏன்னா ஆனி மாதம் சித்திரை தான் அவருடைய பிறந்த நாள் வருகிற நாள், அந்த ஜெயந்தி, சுதர்சன ஜெயந்தி. மற்ற மாதம் வருகிற சித்திரை நட்சத்திரன்னைக்கும் கூட நீங்கள் சக்கரத்தாழ்வாரை கும்பிடலாம். கும்பிட்டிங்கன்னா உங்கள் கிரக தோஷம் தீர்ந்து போயிடும். குடும்பத்தில் இருக்கிற தோஷம், கலசர தோஷம், புத்திர தோஷம், அப்புறம் வந்து மற்ற தோஷங்கள்லாம் இருக்குது, ராகு தோஷம். இதனால் தடப்பட்ட காரியங்கள் இருக்கும். அந்தந்த கிரகங்கள் இருக்கிற விதத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நடக்கும். பில்லி சூனியம், செய்வன கோளாறு எதாக இருந்தாலுமே அறுத்து எறியப்படும். சக்கரத்தாழ்வாருக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்குது. எதிரிகளால் சில பேர் தொல்லை இருக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எதிரிகளால் தொல்லை இருக்கும். அவங்களாம் வந்து சக்கரத்தாழ்வாரை கும்பிடுறது, அவருக்கு வந்து சுதர்சன யாகம் பண்ணுறதுனால ஒரு ஹோமம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு வந்து எதிரிகளோட தொல்லை இருக்கும். சத்துரு சம்கார பூஜை அப்படிம்பாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் கூடுதல் லெவலில் செய்கிறது. கையில் காசு பணம் வச்சு, புரோக்கரை வச்சு, ஆளுகளை வச்சு அந்த கோயிலில் போய் செய்கிறது சாமானியப்பட்ட மக்கள் வழிபாடு தான். சரியா, செவ்வரளி பூவை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். துளசியை கொண்டு போய் கொடுத்து கூட நீங்கள் வந்து பெருமாளுக்கு பூஜிக்கலாம். சரியா, கோயிலுக்கு போகும்போது துளசியை கூட கொண்டு போய் பெருமாளை சாத்தி சக்கரத்தாழ்வாரை கும்பிடலாம். சக்கரத்தாழ்வார் சன்னதி வந்து ஒரு சில இடத்துல இருக்குது. பொதுவாக பெருமாள் கோயில் இருக்கும், இருந்தாலும் குறிப்பிட்ட இடத்த சொல்கிறேன். சென்னையில் வந்து திருவெற்றியூரில் இருக்குது, காவடிப்பேட்டையில் இருக்குது, கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் அவருக்கு இருக்குது. அதுபோக கோட்டைமேடுங்கிற ஒரு இடத்துல சுதர்சன சக்கரத்தாழ்வார் கோயில் இருக்குது தமிழ்நாட்டில். தஞ்சாவூரில் ராஜகோபால் சாமி சன்னதியில் 3 சக்கரத்தாழ்வார் கோயில் இருக்குது. அதுபோக வந்து திருநெல்வேலியில் வந்து கரிசூழ்ந்த மங்கலம் அப்படின்னு ஒரு இடத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் சக்கரத்தாழ்வாருக்கு சன்னதி இருக்குது. கடலூரில் வந்து அவர் வந்து சுயம்புவாகவே இருக்கிறாரு, சுயம்புவாக காட்சி அளிச்சிருக்கிறாரு, தோன்றி இருக்கிறாரு. சுயம்புன்னு என்ன, அப்படியே தன்னால் வந்தது. சிவலிங்கம்னா சில இடத்துல சுயம்பாக வந்திருக்கும். அது மாதிரி சக்கரத்தாழ்வாரே தனியாக வந்திருக்கிறாரு. அது வந்து அரிசி பெருங்குப்பம் என்ற இடத்துல இருக்குது, கடலூர் மாவட்டத்தில் அரிசி பெருங்குப்பம். மதுரை திருமோகூர்
மதுரை மாவட்டத்தில் காளமேக பெருமாள் கோயிலையும் தனி சந்நிதி இருக்குது. அதுபோக மதுரை வாடிப்பட்டி கல்லணையிலும் சக்கரத்தாழ்வாருக்கு தனி சந்நிதி இருக்குது. சுதர்சன சக்கரத்தாழ்வார்னு பேர். ஓகே நேயர்களே, இது மாதிரி இடத்துக்கும் நீங்கள் போகலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வாரும் கும்பிடலாம். எதுவும் முடியலைன்னா வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம். சக்கரத்தாழ்வார் ஃபோட்டோவை சனி வேலைக்கிழமையில் பூஜைங்க, நெய்வேத்தியம் பண்ணுங்க. அவருக்கு வந்து தயிர் சாதம், இல்லைன்னா உலர்ந்த திராட்சை, கற்கண்டு, பால், பாயாசம், இல்லைன்னா ஸ்வீட் வகைகளை வச்சு அவருக்கு வந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணி அவருடைய மந்திரத்தை சொல்லணும். அவர் மந்திரத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். சரியா? அவர் மந்திரம் இருக்குது, அந்த சுலோகம் இருக்கும். அந்த சுலோகத்தை வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அதையும் நீங்கள் படிங்க. சரியா? அந்த சுலோகம் இருக்குது. அதை ஒரு 18 தடவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும். சரியா? நினைத்த காரியம் முடியும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய சித்தி உண்டாகும். சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். அதை ஒரு பிரிண்ட் அவுட் எழுதிக்கோங்க, இல்லைனா அதை எழுதிக்கோங்க. சரியா? அந்த மந்திரத்தை இதில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த மந்திரத்தை படிங்க. அந்த மந்திரத்தை வேணால் இப்போ நான் சொல்கிறேன். ஓம் சுதர்ஷனாய வித்மகி ஜுவால சக்கராய தீமகி தன்னோ சக்கர பிரசோதியாத். இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், என்க்ளோஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கலாம். ஓகே நேயர்களே, இதை தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 11 வாரம் வீட்டில் கூட கும்பிடலாம். நீங்கள் சனி அல்லது வியாழக்கிழமை எடுத்துக்கோங்க. சனி அல்லது வியாழக்கிழமை, ஒன்று சனிக்கிழமை சனி ஓரையில் எடுத்துக்கோங்க, இரவு 8-9. இல்லைன்னா வியாழக்கிழமை குரு ஓரை இரவு 8-9 எடுத்துக்கோங்க. எதுக்கு 8-9 சொல்கிறேன்னா, அந்நேரம் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். வேலை வீட்டுக்கு போயிட்டு வந்து வீட்டில் ஒரு சின்ன ஸ்நானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பூஜை அறையில் போய் பகவானை கும்பிட்டுட்டு நைட்டு டிஃபன் சாப்பிட்டு தூங்கி வந்திக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த பூஜையை வந்து டென்ஷன் இல்லாமல் செய்யுங்க. என்றைக்குமே எந்த ஒரு காரியத்தையுமே பதட்டம் இல்லாமல் செய்யுங்க. பதட்டம் இல்லாமல் செஞ்சாலே பாதி வெற்றி. நான் அங்கே கோயிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும், புனஸ்காரம் பண்ணணும்னு நீங்கள் ஒரு பதட்டத்தோடு உங்களுக்கு இருக்கிற வேலையெல்லாம் ஒத்தி வச்சுட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு பண்ண வேண்டாம். ஃப்ரீயாக பண்ணுங்கள். சில நேரம் நான் சில டயத்தை சொல்லுவேன். இதுக்காக தான் அந்த டயத்தை சொல்கிறேன் நான். சரியா? 4 கிழமை பார்த்து அந்த ஹோரையை சொல்கிறேன். அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கோங்க. அது நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு 3 விதமாக சொல்லியிருக்கிறேன் நான். டெல்டா மாவட்டத்தில் உள்ள கோயில் வழிபாடு, தென் மாவட்டத்தில் உள்ள கோயில் வழிபாடு, அதுபோக வீட்டிலேயே கும்பிட்ற அமைப்பு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு. இதை நீங்கள் செய்யலாம். நல்லது நடக்கும். சக்கரத்தாழ்வார் படத்தை வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா வீட்டில் வந்து எந்த கெட்ட சக்தியும் இருக்காது. எதிர்மறை சக்தியெல்லாம் விட்டு போயிடும். வீட்டில் வந்து நேர்மறை சக்தி இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து இது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரியா? ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், எதிர்பாராத இன்பத்தை கொடுக்கும். சரியா? இது வந்து ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதை செஞ்சு பாருங்கள். சரியா? தேடினாலும் கிடைக்காத திரவியம் இது. நல்ல ஒரு அம்சத்தை கொடுக்கும். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை யோசனை பண்ணி வீட்டில் செஞ்சாலே மிகச்சிறப்பை கொடுக்கும். சக்கரத்தாழ்வார் எந்திரம் கூட கிடைக்கும். சரியா? சில கோயிலில் வச்சுருப்பாங்க, பெருமாள் கோயிலில் வச்சுருப்பாங்க. அதை கூட பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. அதை கூட வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சுத்தமாக இதே தெய்வத்தை கும்பிட்றது நல்ல விசேஷம்தான். அவர் பெருமாள் தான். அவர் வேறு யாரும் கிடையாது. பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம் தான் அந்த சுதர்சனம். அவர் தான் சக்கரத்தாழ்வார். சரியா? அவரை நீங்கள் கும்பிடலாம், அவரை நீங்கள் வழிபடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. வாழ்த்துக்கள். எல்லாம் அல்ல இறைவன் ரிஷபராசினியர்களுக்கு சில சௌபாத்தியம், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். உங்களுக்கு வருகின்ற அந்த வினையெல்லாம் சூரியனை கண்ட பனி போல நீர்த்து போகட்டும். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.